இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் தொட்ட காரியங்கள் எல்லாம் முடங்கி போகிறதே, என் தொடக்கம் மிகவும் அற்பமாகவும் வறுமையாகவும் இருக்கிறதே, என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று ஏங்கி போய் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்கள் அற்பமான தொடக்கத்தை மாற்றி மகத்தான ஆசீர்வாதங்களை தரப்போகிற ஒரு உன்னதமான சத்தியத்தை இன்று தியானிக்க போகிறோம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். யோபு 8:7. வேதாகமத்தில் யோபின் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த உன்னதமான வார்த்தை யோபுவின் நண்பனாகிய பில்தாத் மூலமாக பேசப்பட்டது. யோபு தன் செல்வங்களை, பிள்ளைகளை, ஆரோக்கியத்தை என எல்லாவற்றையும் இழந்து மிகவும் பரிதாபகரமான அற்ப நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த ஒரு இக்கட்டான காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இது. மனிதர்களின் பார்வையில் யோபுவின் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி மீண்டு வர முடியாது என்று தோன்றியது. ஆனால் இந்த நிலையிலும் ஒரு மனிதன் தேவனை நோக்கி தீவிரமாக தேடி ஜெபிக்கும் போது அவனுடைய தற்போதைய நிலைமை அற்பமாக இருந்தாலும் தேவன் அவனுடைய முடிவை மிகவும் சம்பூரணமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதுமாக மாற்றுவார் என்ற உன்னதமான சத்தியத்தை உணர்த்தி பில்தாத் யோபுவை திடப்படுத்த முற்பட்டார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் தொழில், வேலைவாய்ப்பு, குடும்ப வாழ்க்கை அல்லது நீங்கள் செய்யும் முயற்சி மிகச் சிறியதாக, பலவீனமாக தொடங்கப்பட்டிருக்கலாம். மற்றவர்கள் உங்கள் நிலைமையை பார்த்து ஏளனம் செய்திருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசு சிறிய காரியங்களை அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல. சிறியதை ஆயிரமும் அற்பமானதை பலத்த ஜாதியுமாக மாற்றுகிற நம் ஆண்டவர், நீங்கள் நேர்மையோடும் விசுவாசத்தோடும் அடியெடுத்து வைக்கும்போது உங்கள் அற்பமான தொடக்கத்தை இயேசு தம்முடைய கிருபையினால் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை வறுமையிலோ தோல்வியிலோ முடியாது. மனிதர்கள் ஆச்சரியப்படும்படி உங்கள் முடிவு பூரணமான ஆசீர்வாதத்தோடும் மேன்மையோடும் அமையும். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதற்கு அடையாளமாக இந்த ஒரு சாட்சியை கேளுங்கள். திருநெல்வேலியைச் சேர்ந்த சகோதரி எஸ்தர் அவர்கள் தன் குடும்ப வறுமையின் காரணமாக மிகச் சிறிய அளவில் தன் வீட்டிலேயே ஒரு தையல் மிஷின் தொழிலை வைத்து ஆடை தைக்கும் தொழிலை தொடங்கினார். அவரிடம் பெரிய முதலீடு இல்லை, கடனை அடைக்க வழியும் இல்லை. தொழில் ஆரம்பித்த புதிதில் வாடிக்கையாளர்கள் இல்லாமல் பல நாட்கள் ஒரு வேலை கூட கிடைக்காமல் கண்ணீரோடு அமர்ந்திருந்த தருணங்களும் உண்டு. சுற்றிலும் இருந்தவர்கள் இந்த சிறிய வேலையை வைத்துக்கொண்டு இவள் எப்படி குடும்பத்தை காப்பாற்றப் போகிறாள் என்று ஏளனமாக பேசினார்கள். ஆனால் சகோதரி எஸ்தர் சோர்ந்து போகவில்லை. தினமும் தையல் மிஷினை தொட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, என் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் என் முடிவை சம்பூரணமாக மாற்றுவீர் என்ற இந்த யோபுவின் 8:7 வசனத்தை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தார். இயேசுவை மட்டுமே முழுமையாக நம்பி நேர்மையோடும் உண்மையோடும் உழைத்தார். நாட்கள் சென்றன. இயேசுவின் கிருபை அவர் கரத்தின் பிரயாசத்தை வாய்க்கச் செய்தது. அற்பமாய் தொடங்கப்பட்ட அந்த ஒரு தையல் மிஷின் சில வருடங்களிலேயே பெரிய ஆடை உற்பத்தி நிறுவனமாக மாற்றியது. இன்று பல பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் அளவுக்கு இயேசு அவரை ஆசீர்வதித்துள்ளார். அன்று ஏளனம் செய்த அதே மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக இயேசு சகோதரி எஸ்தரின் அற்பமான தொடக்கத்தை மாற்றி அவருடைய முடிவை சம்பூரணமும் மேன்மையுமாக மாற்றினார். பிரியமானவர்களே, சகோதரி எஸ்தரின் வாழ்க்கையில் கிரியை செய்த அதே இயேசு இன்று உங்கள் அற்பமான சூழ்நிலையையும் மாற்றி சம்பூரணமான ஆசீர்வாதத்தை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இன்று நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ என் வாழ்க்கை மிகவும் அற்பமாய் இருக்கிறதே, என் தொழிலும் உழைப்பும் சிறிதாய் இருக்கிறதே, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று கவலையோடும் பாரத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நாங்கள் கேட்ட சாட்சியை போல உம்முடைய பிள்ளைகளின் அற்பமான சூழ்நிலைகள் மாறட்டும். நாங்கள் கேட்ட வசனத்திற்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் கையீடு செய்கிற சிறிய முயற்சிகளையும் தொழிலையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மனிதர்கள் ஆச்சரியப்படும்படியாக இவர்களுடைய முடிவை சம்பூரணமும் மேன்மையுமாக மாற்றி உயர்த்துங்கப்பா. உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை திடப்படுத்துங்க ஆண்டவரே. இன்று ஸ்கூல், காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தயவாய் சாட்சியாய் நிறுத்துவீராக. முற்றிலுமாய் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீரே எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.